இப்போ நம்ம இந்த வீடியோ மூலயமா ட்ரேஸ் கமாண்ட் அப்படிங்கிற ஆட்டோகேட் கமாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா என்னங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அதுக்கு முதல்ல ஒரு லைனை வரைஞ்சிக்கிறேன். கமாண்டில் போயிட்டு ட்ரேஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸ்பெசிஃபை ட்ரேஸ் வித்துன்னு கேட்குது. எவ்வளோ திக்னஸில் அந்த ட்ரேஸ், அதாவது ட்ரேஸிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனை திக்னஸ் அதிகப்படுத்துறது, ஒரு டார்க் லைனில் கொண்டு வர்றது. இப்போ நான் ஒரு 20ன்னு கொடுக்குறேன். என்டர். ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு கொடுத்தோம்னா நான் கொடுத்த வித்துக்கு இந்த ட்ரேஸ் அப்படிங்கிற கமாண்ட் மூலயமா நமக்கு திக்னஸ் அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது சுவிட்சஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை அதே மாதிரி நம்ம டயக்ராம்லலாம் வந்து ஒரு டார்க் லைனில் ஏதாவது வரணும், அந்த மாதிரி இடங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பஸ்ஸர் வரைகிறோம், இல்லை ஒரு லெட்டர் எழுதுகிறோம், அந்த லெட்டருக்கு வந்து மோதில் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம அதோட டார்க்னஸ் கொண்டு வர முடியும். இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த பார்ப்போம். லைன் போட்டிருக்கேன். இப்போது ட்ரேஸ் கமாண்டுக்காக ட்ரேஸ் என்டர் பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபை ட்ரேஸ் வித்து. இப்போ 20 கொடுத்தோம்னா இப்போது 50 கொடுக்குறோம். ஸ்டார்ட் பாயிண்ட்டு இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு கொடுத்த உடனே நான் கொடுத்த 50 அப்படிங்கிற அந்த வித்துக்கு அந்த லைனு மாறிடுச்சு. ஓகே, நம்ம இப்போது ட்ரேஸ் கமாண்ட் மூலயமா எப்படி லைனோட திக்னஸை மாற்றுறதுன்னு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மூலயமா நம்ம வேறு ஒரு கமாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.